இங்க ஒரு ஸ்கூலுக்கு புதுசா ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. அந்த கொஸ்டின் என்னன்னா, மேல ஒரு பல்ப் இருக்கும், அதை ஆன் பண்றதுக்கான 3 சுவிட்சஸ் வந்து கீழே இருக்கும்னு சொல்றாரு. இப்ப இந்த 3 சுவிட்ச்ல எந்த சுவிட்ச் போட்டா லைட் எரியும்னு கண்டுபிடிக்கணும். ஆனா மேல ஒரு தடவை மட்டும் தான் போய் பார்க்கணும்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையனை தவிர மத்த எல்லாருமே கையை தூக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற டாப்பர் பொண்ணு வந்து எல்லாருமே பாக்குறா. உடனே எல்லாருமே கையை கீழே இறக்கிடுறாங்க. இப்ப இவ ஆன்சர் சொன்ன உடனே ப்ரொஃபசர் அது தப்புன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் லாஜிக்கல் ரீசன் சொல்லாம அது என்ன சுவிட்ச்னு மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கடைசியா அந்த கையை தூக்காத பையன் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல அவன் ஃபர்ஸ்ட் சுவிட்சை போட்டுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்றான். அப்புறமா அவன் ரெண்டாவது சுவிட்சை போட்டுட்டு மேல போய் பாக்குறான். அப்போ பல்ப் எரிஞ்சதுன்னா அதுதான் சரியான ஆன்சர். ஆனா அந்த பல்ப் எரியலனா அந்த பல்பை போய் தொட்டு பாக்குறான். இப்ப அந்த பல்ப் ஹீட் ஆயிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் போட்ட சுவிட்ச் தான் ஆன்சர். அப்படி ஹீட் ஆகலனா தேர்ட் சுவிட்ச் தான் ஆன்சர் சொல்லி அவன் பதில முடிக்கிறான். இப்ப இந்த ப்ரொஃபசரும் அந்த வழியா வந்த பிரின்சிபலும் இவன் ஆன்சரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க.